Hello aspirants, I'm Chitra from Benevolent IAS Academy. நான் அங்கே UPSC GS ட்ரெயினராக ஒர்க் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ். ஏன் அப்படின்னா இங்கே நியூஸில் பரபரப்பாக போயிட்டு இருக்கிறதுனா ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மாவோட கேஸ் தான். அவர் என்ன பண்ணோம் அப்படின்னா ரீசெண்டாக இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் இதில் வந்து கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனி வர மான்சூன் செஷனில் நாங்கள் ரிமூவல் மோஷன் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை பார்லிமெண்ட் ரிமூவ் பண்ணுறக்கு அத்தாரிட்டி இருக்கா? எந்த காரணத்தினால ஒரு ஹைகோர்ட் ஒரு ஜுடிஷியரியில இருந்து ஒருத்தரை எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? ஸோ அந்த விஷயமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து ஒரு ஹைகோர்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்றதுக்கு 2 காரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இன்கெப்பாசிட்டி. ஓகே, இப்போ இவர் கேஸ் எது கீழே வருது? இவர் அப்படி என்னதான் பண்ணாரு அப்படின்னா ரீசெண்டாக நம்ம மார்ச்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஃபயர் ஆக்சிடென்ட்ல அதாவது ஃபயர் சர்வீஸ் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 அடி அளவுக்கு அவர் வீட்டில் என்ன அப்படின்னா பணம் எரிஞ்சு போன பணம் கிடைச்சிருக்கும். பட் ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஜுடிஷியரி மேல பப்ளிக் ட்ரஸ்ட் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அவங்கள ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா ஓகே, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி என்கொயரி அதாவது ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 கீழே பார்லிமெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீடைல் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரி இருக்குங்க. ஸோ இது வந்து அப்படின்னா ஜுடிஷியல் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் காரணமா கருதி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க இன்ஹவுஸ் என்கொயரி வந்து என்ன அப்படின்னா செட் பண்ணுவாங்க. அது யார் பண்ணலாம் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்ல அப்படின்னா அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அந்த கன்சர்ன் ஹைகோர்ட் என்ன அப்படின்னா ஒரு என்கொயரி கமிட்டி வந்து செட் பண்ணலாம், இன்ஹவுஸ் என்கொயரி கமிட்டி. அதுல யார் இருப்பாங்க? ஒரு ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தா அப்படின்னா 3 சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிமூவலா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு 2 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் தான் இவங்க இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரை வந்து என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணிட்டு அவர் ஏதாவது ஒரு ஸ்மால் மிஸ்டேக் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வார்ன் பண்ணி அனுப்பிடுவாங்க. இல்ல இது ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு, உண்மையாலுமே அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பண்ணலாம், இன்னொன்று என்ன அப்படின்னா வாலண்டரி ரிசைன் வாங்கிக்கலாம். பட் ஆனால் இங்க வந்து யஷ்வந்த் ராய் கேஸ்ல அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா நான் ஸ்டெப் டவுன் ஆகல, நான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ 3வது என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் வந்து டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு வந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அவர் ஒரு ஜட்ஜா இருக்காரு, ஒரு ஃபார்மல் ஜட்ஜா இருக்காரு. பட் ஆனால் எந்த ஜுடிஷியல் டியூட்டிஸ்மே அவருக்கு தரல. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரிட்டன் லெட்டர்ஸ் வந்து சென்ட் பண்றாங்க. இது மாதிரி இவர் வந்து ஒரு கில்ட்டியா இருக்கு, நீங்க அடுத்த ஒரு ப்ராசஸ் ரிமூவல் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டீடைல்டு பார்லிமெண்ட் ரிமூவல் ப்ராசஸை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.